உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா. வாலிபத்தில் தெரிந்து கொண்டே சாட்சியாய் வாழ வைத்தீ, வாலிபத்தில் தெரிந்து கொண்டே சாட்சியாய் வாழ வைத்தீ, ஊழியம் செய்ய வைத்தீரே ஐயா, ஊழியம் செய்ய வைத்தீரே ஐயா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா. தாழ்மையில் தெரிந்து கொண்டே தயவாய் நடத்தி வந்தே, தாழ்மையில் தெரிந்து கொண்டே தயவாய் நடத்தி வந்தே, தோள் மேலே சுமந்து கொண்டீரே ஐயா, தோள் மேலே சுமந்து கொண்டீரே ஐயா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா. எந்த நீதியே அழுக்கான கந்தையே, எந்த நீதியே அழுக்கான கந்தையே, பரிசுத்தமாக்கி விட்டீரே ஐயா, பரிசுத்தமாக்கி விட்டீரே ஐயா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா, எல்லா மகிமை உமக்குத்தானையா, எல்லா துதிகள் உமக்குத்தானையா. தகுதிகள் ஏதுமில்லை தள்ளப்பட்ட கல்லுனா, தகுதிகள் ஏதுமில்லை தள்ளப்பட்ட கல்லுனா, எடுத்து நிறுத்தி நீரையா ஐயா, எடுத்து நிறுத்தி நீரையா ஐயா, எல்லா மகிமை உமக்குத்தான்.
தானையா, எல்லா மகிமையும் உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா. வாலிபத்தில் தெரிந்து கொண்டே சாட்சியாய் வாழ வைத்தீ, வாலிபத்தில் தெரிந்து கொண்டே சாட்சியாய் வாழ வைத்தீ, ஊழியம் செய்ய வைத்தீரே ஐயா, ஊழியம் செய்ய வைத்தீரே ஐயா, எல்லா மகிமையும் உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா, எல்லா மகிமையும் உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா. தாழ்மையில் தெரிந்து கொண்டே தயவாய் நடத்தி வந்தே, தாழ்மையில் தெரிந்து கொண்டே தயவாய் நடத்தி வந்தே, தோள் மேலே சுமந்து கொண்டீரே ஐயா, தோள் மேலே சுமந்து கொண்டீரே ஐயா, எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா, எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா. எந்த நீதியே அழுக்கான கந்தையே, எந்த நீதியே அழுக்கான கந்தையே, பரிசுத்தமாக்கி விட்டீரே ஐயா, பரிசுத்தமாக்கி விட்டீரே. தகுதிகள் ஏதுமே தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா, எல்லா மகிமை உமக்கு தானையா, எல்லா துதிகள் உமக்கு தானையா.
பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லா கண்களையும் மூடி ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயரமும் உன்னதமானவரே, மை துதிக்கிறோம். மகா மேன்மை உள்ளவரே, மை துதிக்கிறோம். இருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவருமா வரப்போகிறமா இருக்கிற கர்த்தாவே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே, மை துதிக்கிறோம். வல்லவரே, துதிக்கிறோம். போதுமானவரே, மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. மோசனில் பெரியவரே, மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மை துதிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, அப்பா. மை நன்றி அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you அப்பா. மை துதிக்கிறோம். Thank you அப்பா. மை துதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறு தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறு தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா
உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல காத்தவரே காப்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிறவரே விண்மீனே ஆராதனை ஆராதனை. எங்களை வழி நடத்துகிறவரே வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. அப்படி ஆண்டவரே சோதரங்களெல்லாம் எடுக்கலாமா? நன்றி அப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஓ எபினேசரே எபினேசரே இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன். முழு பேடத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு ஆமாப்பா திப்பேன். முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதேசையா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓரபதடதடா ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
என்னை ஓரவாகாத நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஓ ஆராதனை ஆரபதட ரபதட ஆராதனை ஆராதனை ஓசையா ஆராதனை ஆராதிக்கிறாயா ஆராதிக்கிறாயா ஆராதனை ஆராதனை. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி என்னை மாகில செய்யோ. உங்க ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி என்னை மாகில செய்யும். கரைப்பாடாத மகனாக எடுத்து நீரா பார்க்கின்றி. கரைப்படாத மகனாக நிறுத்தினா பார்க்கின்றீர். வல்லமாயோ மகிமாயோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமாயோ மகிமாயோ தகப்பனே. ஆராதனை உமக்கே ஓ அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே இசையா அனுதினமும் உமக்கே. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லார கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு. கரங்களை உயர்த்தி ஒரே குரலாய் நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. கடைசியா நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடு விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. ஓ குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு. நன்றி ராஜா. நன்றி ராஜா
இயேசு ராஜா. ஓ இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா எல்லாரும் ஒரே குரலாய் நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. இயேசு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அவர் நம்மளை பாதுகாத்தார், சுகத்தை கொடுத்தார், இரவு முழுவதுமா நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஓ ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார், ஒவ்வொரு நாளும் தம் சிறகினால் மூடினார். ஓ புதிய பலனை நமக்கு தந்தார், புதிய கிருபையினாலும் புதிய பலத்தாலும் நிரப்பினார். காலைதோறும் அவர் கிருபை புதியதாக இருக்கிறது. சொல்லுங்க, காலைதோறும் கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. புதிய கிருபையினால் எங்களை பலப்படுத்த போதுக்காக நன்றிப்பா. புதிய கிருபையினால் நிலைநிறுத்த போதுக்காக நன்றி அப்பா. அவையான என்னை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் சொன்ன வார்த்தையின்படி எல்லாமே மாற ஆகும்பா. எங்க வாழ்க்கையில மாற, எங்க வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற மாற ஆகும். எங்க வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே தரமாற கூடும்பா. ஆண்டவரே எங்க சூழ்நிலையை மாற்ற உங்களால் மட்டும்தான்பா மாறாகும்பா. கிறிஸ்து இயேசுவே எங்களுக்குள்ள நிலைத்திருப்பதுக்காக நன்றி. உங்களை நாங்கள் தரித்துக்குள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மோடு உறவாடுகிற ஒரு கிருபையை தாங்க, உம்மோடு பேச உங்களுக்கு கிருபையை தாங்க, உம்மோடு சென்ட் பண்ண எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. உங்களுக்காக நேரத்தை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. காலையோறும் கிருபை புதிதா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. காலைதோறும் கிருபை புதிதா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வாரம் செய்கிற எல்லா ஊழியத்திலும் தேவன் கரை இருக்கணும். அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். அதே போல் நவம்பர் மாதம் வட இந்தியாவில் நடக்க போகிற, பீகாரில் நடக்க அந்த தேர்தலில் தேவ கரம் உண்டா. தேவனுக்கு சித்தமானவங்க வரணும், தேவனுக்கு சித்தமான மினிஸ்டருங்க வரணும், தேவனுக்கு சித்தமான எம்எல்ஏக்கள் வரணும், தேவனுக்கு சித்தமான ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த பீகார் தேசத்தில் வரணும். அதுக்காக ஆண்டவரை பீகார் மாநிலத்துக்கு வரணும். அதுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் 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 சோத்ராம்பா சோத்ராம்பா சோத்ராம்பா. அதே போல் சபைக்குரிய காரியங்கள் இருக்கிற பெண்காரிகள் எல்லா காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கணும். அதே போல் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ராம்பா சோத்ராம்பா. அதே போல் நம்ம டெலிவரன்ஸ் ப்ரேயரில் ஜெபிச்ச எல்லா ஜபிக்குறிப்புகளுக்கும் ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தரும், நிறைவேற்றினதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ராம்பா சோத்ராம்பா. அதே போல் ஆன்லைனில் வந்திருக்க எல்லா ஜபிக்குறிப்புகள் ஜெபிக்கலாம். ஆன்லைன் வந்திருக்கிற ஒவ்வொரு சிலருக்கு பர்மனெண்ட் வேலை கிடைக்கணும். அது வந்து பர்மனெண்ட் வேலை, சகோதரர் ஒரு பர்மனெண்ட் வேலை கிடைக்கணும். அதுக்கு ஆண்டவர் ஜெபிக்கலாமா? அந்த பர்மனெண்ட் வேலை ஆண்டவர் கொடுக்க கிருபை செய்யறதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ராம். அதே போல் உயர் ஸ்டடீஸ்க்காக படிக்க ட்ரை பண்ணியிருக்க எல்லா மக்களுக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவ கிருபை தரும், ஒத்தாசை அனுப்புனதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ராம்பா சோத்ராம்பா சோத்ராம்பா. அதே போல் சோத்திரம் அப்படி வந்துருக்கு மார்ட்டின் காளிதாஸ் போகிற அவங்களுக்கு ஜெபிக்கணுமா? அதுக்காண்டு சோத்திரிக்கலாமா? சோத்திரம் அதுக்காக ஜெபிக்கலாமா? அதுக்கான மார்ட்டின் காளிதாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அதுக்காண்டவரை சோதரிக்கலாம். சோத்திரம் சோத்திரம். அதுக்கு தீபிகா விசாம் எழுத போகிறாங்க. அதுக்காக ஆண்டவரே தீபிகாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எழுத போகிற எல்லா எக்ஸாமில் தேவன் கிருபை உண்டாகணும், பரத்திருந்த தேவன் நாணம் உண்டாகணும். ஆண்டவரே வசனத்தின்படி ஆண்டவரே ஞானத்தை உணர்த்தும் ஆவி, அருள் உணர்த்தும் ஆலோசனை பலனும் கர்த்தருடைய ஆவியான நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அவங்களும் சகோதரி மேலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இந்த பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எழுதி கொடுத்த எல்லா என்ன தேவை ஜெபிக்கிறாங்களோ அவங்க தேவையெல்லாம் சந்திங்க. அதே போல் எங்கள் சபையில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆன்லைனில் பார்த்து பிலீவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தேவைகளாவற்றையும் சந்திங்கப்பா. அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாவதாக, அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவங்க வாழ்க்கை அதிகமாக கிரியை செய்யுங்க ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் காலையில் வார்த்தையை சொன்னீங்களப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகுன்னு சொன்ன வார்த்தையின்படி உங்களால் எல்லாம் கூடும்பா. எங்களை வாழ வைக்கிறது உம்மால கூடும், எங்களை நடத்துகிறது உம்மால கூடும், எங்களை பலப்படுத்துறது
பலப்படுத்துவது உம்மானவரோடு எங்கள் தேவைகளை சந்திக்க உம்மால கூடப்பா. இந்த வார்த்தையின்படியே ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி இந்த அடிந்தனும் வார்த்தையின்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வார்த்தை உம்மா ஆவியினால் ஆக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 ஊழியக்காரர் குடும்பங்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாவதாக. உடன் செய்கிற எல்லா சகோதரிமார் என்னுடைய கரம் உண்டாவதாக. அவங்களுடைய தேவை இந்த மாதத்துக்கான தேவைகள் நீங்கள் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. அதே போலப்பா சபையில் இருக்கிற வயதானவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிளைமேட்னால எந்த பாதிப்பு வராமல் உடல் சோர்வுகள் வராமல் நல்ல ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து கொள்ள கிருபை. அதே போல் ஜாய்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஜாய்சனுக்கு இருக்கிற பலவீனங்கள்லாம் எடுத்து போடுங்க. நல்ல ஒரு பலனை கொடுங்கப்பா. அதுக்காக ஒரு சோத்திரிக்கலாமா? சோத்திரம்ப்பா ஒன்று இருக்க சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிளைமேட்னால எந்த உடல் சோர்வுகள் வந்திருந்தா முழுவதமாக சுகத்தை கொடுங்கப்பா. அதே போல் இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளை பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளையை கஷ்டிக்கிற நினைக்க கிருபைசப்பா. உங்களையே நினைத்து உங்களோடு உறவாடுகிற உங்களோடு ஸ்பெண்ட் பண்ண கிருபைச. அதே போலப்பா பரிசுத்த ஜீவியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஜீவியத்தை யோசிப்பை போல பெனகாசை போல கிறிஸ்துவுக்காய் பரிசுத்தமாக வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நம்ம மறைந்திருக்கிற எல்லா ஜெப குறிப்புக்கும் நாங்கள் நினைவு கூர்ந்து இப்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேவைகளாக நீங்கள் சந்திங்க. அதே போல் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இந்த மாதம் இந்த வருஷம் நிறைவேற கிருபை செய்யுங்க. இந்த வருஷம் ஆண்டவரே இந்த மாதம் நீங்கள் கொடுத்து வாக்குத்த சபை கொடுத்த வாக்குத்தத்தின்படியே ஆசீர்வாதிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எவ்வளோ நாங்கள் ஜெபிச்சோம், எவ்வளோ நாங்கள் ஆராதிச்சோம். ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்துக்காக நன்றி. இப்படி வார்த்தை கொண்டு வரடோடு தாசனோட எங்களோடு கூட பேசுங்க. அவரையும் பலப்படுத்துவதாக கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் புதிய கிருபை புதிய பலன் என்கிற காலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற சபையில் இருக்கிற எங்களோட ஆன்லைனில் இணைந்திருக்கிற யாவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த புதிய நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு காருண்யம் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. இந்த நாளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக்கொள்வாராக. வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உங்கள் வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது, அவைகள் வெறுமனையாய் திரும்புவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த இந்த உலகத்தை உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் மீண்டும் அழகாய் உருவாக்கினது போல இந்த காலை வேளையில் உருவாக்குகிற, எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை புதிதாக்குகிற அப்பா, வேதத்தில் வாசிக்கிறது போல புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்ற உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்குற இந்த வார்த்தையை கொண்டு எங்களை இன்னும் நீர் புதிதாக்கும், எங்களை இன்னும் நீர் உயிர்ப்பியும், இன்னும் எங்களை உருவாக்கும், இன்னும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அப்பா அந்த வழியில் எங்களை நடத்தும். ஆண்டவரே உங்கள் வார்த்தை ஆண்டவரே எங்களை இன்னும் பலப்படுத்திட்டோம், இன்னும் எங்களை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தட்டும், இன்னும் ஆண்டவரே உங்களுடைய கிட்டி ஷேர பண்ணும், இன்னும் ஆண்டவரே அப்பா உங்களை அறிகிற அறிவில் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும், இன்னும் உங்களுடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். வார்த்தை சொல்லுகிறது போல எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே அப்பா உங்கள் நாமம் மகிமைப்படட்ட. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களோட நீர் பேசும், தடைகளை எடுத்து போடும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம்
30வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதில் அழகாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். நம்ம வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை கலைந்து போட்டு என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி. இந்த காலை வேளையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, உங்கள் புலம்பல் புகழ்ச்சியாக மாறும். ஆமென். இந்த காலை வேளையில் நிறைய நேரங்களில் இந்த நாட்களில் ஒரு வேளை நீங்கள் எந்த பாதையை கடந்து வரீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கோரிக்கை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நடுவாக இருக்கிற காரியங்கள், உங்கள் சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு நீங்கள் கஷ்டப்படுகிற வேளையில் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற உங்கள் புலம்பல் இன்றைக்கி ஒரு வேளை அப்படியா இருக்கலாம். உங்கள் புலம்பலை கர்த்தர் புகழ்ச்சியாக மாற்றுவாராக. ஆமாம். இந்த காலையில் இந்த செய்தியை நான் இந்த உண்மையாக சொல்லணும்னா இந்த செய்தியை நான் பேசணுன்னு யோசிக்கவே இல்லை. டைரி எடுத்து சரி செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்து எழுதும்பொழுது அந்த டைரியில் பார்த்திங்க அப்படின்னா எப்போயோ எழுதின என்ன சொல்கிறதுங்க, சில நேரங்களில் நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வேதனையாக இருந்துச்சுன்னா, சில நேரங்களில் நம்ம ஒரு பேப்பரை எடுத்து நம்ம வேதனையெல்லாம் பேப்பரில் எழுதுவோம். ஏசப்பாக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி சில நேரங்களில் எழுதுவோம்ல. அதுபோல் என்னுடைய அது மனைவி எழுதி வச்சுருந்த ஒரு புலம்பல் இருந்துச்சு. அது எதர்ச்சியாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். அந்த டைரியை அதாவது அதோட கோரிக்கையெல்லாம் எழுதி, ஏசப்பா இப்படி ஏசப்பா அப்படி ஏசப்பா இப்படி ஏசப்பா நீ எழுதி இதெல்லாம் எப்போ ஏசப்பா மாறும் அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த புலம்பலோட அந்த விஷயம் முடிஞ்சிருந்துச்சு. அப்போ தான் காலையில் நான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லி அந்த டைரி எழுதலான்னு பார்த்தா அந்த டைரியில் இருந்த ஒரு புலம்பல் சத்தம் என்னோட பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் யோசித்தேன். அப்போ தான் ஆவியானவரும் கொடுத்தார் இந்த வார்த்தையை, இன்றைய புலம்பல். ஒருவேளை அது எப்போ எழுதுச்சுன்னு தெரில, எப்போ அந்த புலம்பலை எழுதுன்னு தெரில. இன்றைக்கி அந்த விஷயங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதே போல் ஆவியானவர் உணர்த்தினார். இன்றைக்கி என் ஜனங்க ஒருவேளை எந்தெந்த விஷயத்துலலாம் புலம்பி எந்தெந்த காரியங்களெல்லாம் வேதனைப்படுறாங்க, எந்தெந்த காரியங்களெல்லாம் என்னிடத்துல முறையிட்டு கஷ்டப்படுறாங்களோ அந்த காரியம் அவர்களுடைய புகழ்ச்சியாக மாறும் என்பதை உணர்த்தினார். அந்த தைரியத்தோடு வந்து உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற உங்கள் புலம்பலை கர்த்தர் புகழ்ச்சியாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இந்த காலை வேளையில் கர்த்தர் அதை அப்படியே செய்யட்டும். இங்கே தாவீது புலம்புறார் பாருங்க, கர்த்தாவே என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். தாவீதுடைய புலம்பலை நம்ம வேதத்தில் கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்கலாம். வேதத்தில் வாசிக்கும் போது நம்ம இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லும் போது, மனுஷரை என் தலை மேலே ஏறி போக பண்ணினீரப்பா, தீயும் தண்ணீரையும் கடக்கும்படி செய்தீங்கப்பா. இப்படி நிறைய விஷயம் எனக்கு அதாவது இன்னொன்று, என் அப்பம் சாப்பிட்டவனே எனக்கு எதிராக தன் குதிகால தூக்குற அளவுக்கு தாவீதுடைய நாட்கள் இருந்தது. ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்கள் நாட்களும் அவ்வளவு நெருக்கமான நாட்களாக இருக்கலாம். சொந்த மகன் அப்சலோம் தன்னுடைய உயிரை வாங்குறதுக்கு துரத்துறான் தாவீதை. தன்னுடைய தகப்பன் உயிரை வாங்குறதுக்கு பின்னாடி போகிறான், துரத்துறான், விடல. ஒரு பக்கம் சவுல் துரத்துறாரு, ஒரு பக்கம் இப்படியாப்பட்ட நெருக்கம், ஒரு பக்கம் இந்த மனுஷன் நல்லா இருந்தபோது நன்மை செய்த மனிதர்களிடத்துல இவர் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு போறாரு. அங்கே போனால் அங்கே கல்லெறிய பார்க்குறாங்க, துரத்துறாங்க. இப்படி இன்னொரு சங்கீதம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிச்சுன்னா, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிற ஒரு சூழ்நிலை, தன்னுடைய எல்லா காரியங்களும் கொள்ளடிக்கப்பட்டு போன ஒரு நிலைமை. இப்படி பல புலம்பலை, பல நெருக்கங்களை, பல சூழ்நிலைகளை பார்த்த ஒரு மனிதர் தான் இந்த தாவீது. இந்த காலை வேளையில் நீங்களும் பல சூழ்நிலைகளில் இன்னைக்கு உங்கள் காரியங்கள் புலம்பலை போல இருக்கலாம். தேவன் அதை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற நாட்கள் வரும் என்பதை இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் அந்த டைரியில் பார்த்த அந்த புலம்பலுக்கு கர்த்தர் இன்றைக்கி நிறைய விஷயங்களை மாற்றி இருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி
புலம்பல் வரும் நாட்களில் கர்த்தர் அதை புகழ்ச்சியாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த புலம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் யோசிக்கும் போது பாருங்க, சில நேரங்களில் சோதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது, சில நேரங்களில் கஷ்டம் நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையை அழுத்தும் போது, நெருக்கும் பொழுது, சில நேரங்களில் நாம் நேசித்த மனிதர்கள் நம்மை கைவிடும் பொழுது, சில நேரங்களில் நாம் நன்மை செய்த மனிதர்கள் நமக்கு எதிராக திரும்பும் பொழுது, உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த அங்கலாய்ப்பு, உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த போராட்டம், மனக்கலக்கத்தின் அடையாளம் தான் புலம்பல். ஒருவேளை இந்த காலை வேளையில் உள்ளத்தில் இருக்கிற வியாகுலங்கள், உள்ளத்தில் இருக்கிற கண்ணீர், உள்ளத்தில் இருக்கிற நம்முடைய அங்கலாய்ப்பை ஒருவேளை நிறைய நேரங்கள் நம்ம புலம்பலாக கொட்டிடுவோம். வெளியே கேட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் புலம்பலாக கொட்டிடுவோம். நேற்றைய தினத்தில் நினைக்கிறேன், திங்கக்கிழமை வந்து ஒரு அம்மா இன்னொரு அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நம்ம சபைக்கு வர அம்மா மாருங்க தான் இப்படி சொல்கிறாங்க. என்னென்னா என் பையன் இப்படி இந்த குடிக்கு அடிமையாய் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். கடந்த இந்த ஒரு வருஷமா, கடந்த 2 வருஷமும் அவங்க சரியா அதை கவனிக்கல. ஒரு அம்மா சொன்னதை கவனிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புலம்பலை சொன்னாங்க. இன்னொரு அம்மா சொன்னாங்க, அம்மா நீ 2 வருஷம்தான், ஆனால் நான் 10 வருஷமா இந்த போராட்டத்தை, இந்த காரியத்தை, இந்த சூழ்நிலையை சந்திக்கிறேன். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் இந்த காரியங்கள்லேருந்து ஒரு விடுதலையை தருவார். அதனால 10 வருஷமா கஷ்டப்படுற அம்மா 2 வருஷமா கஷ்டப்படுற அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அவங்க காரியங்களை சொல்றாங்க. பாருங்க, அந்த 10 வருஷமா அவங்களுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கும். 2 வருஷமா கஷ்டப்படுத்துகிற அந்த விஷயமே அவங்களால பொறுத்துக்க முடியல. அவங்களால உண்மைதான் அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது, அந்த சிச்சுவேஷனை போறவங்களுக்கு தான் அதோடைய காரியம் என்னன்னு தெரியும், அந்த பாதையை கடக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வலி என்னன்னு தெரியும், அந்த பாதையில் போறவங்களுக்கு தான் அதோடைய மன அழுத்தம் என்னன்னு தெரியும். அப்போ இவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி 2 வருஷமா கஷ்டப்படுறேன், இந்த அம்மா 10 வருஷமா நான் இதை ஃபேஸ் பண்றேனே, 10 வருஷமா இதை நான் சகித்து கர்த்தர் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை 2 பேரும் சபைக்கு வராங்க. பாருங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், அவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென், மாறும். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுங்க, வீண் போகாது. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். பாருங்க, இதுல என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இதுல நம்ம வாசிக்கும் போது இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம், பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற முடியும் என்று தேவனை நம்பலாம். ஆமென். பாருங்க, மனுஷனை நம்புறது அப்படின்னு தெரியல, மனுஷனை நம்புகிறது எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும்னு தெரியல, கை கொடுக்காதுன்னு சொல்ல முடியல, ஆனால் எல்லா சூழ்நிலையும் கை கொடுக்குமான்றது தான் தெரியல. ஆனால் தேவனை நாம் நம்பும் பொழுது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்வார். பாருங்க, கடந்த நாட்களில் நான் ஆரணிக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியில் போயிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட்டு, எனக்குள்ள ஒரு யோசனை, ஆண்டவரே இந்த சூழ்நிலை, நான் போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை குறிக்கும் போது திடீர்னு எனக்குள்ள ஒரு தாட் வந்தது. என்னன்னா, நிறைய நேரங்களில் இப்படி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நம்புறதுனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்ற ஒரே காரணத்தினால நிறைய நேரங்களில் நீங்கள் நானும் புறக்கணிக்கப்படலாம். சில நேரங்களில் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன்றதுனால சில நேரங்களில் நீங்கள் நானும் ஒதுக்கப்படலாம், நம்முடைய உறவினர்கள் மத்தியில் ஒதுக்கப்படலாம், அது மாதிரி நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் அற்பமாக எண்ணப்படலாம். சில நேரங்களில் நான் இப்படி யோசித்தேன். எனக்கு தெரிந்த அந்த வழியாக போகும்போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க வீட்டார் உறவினர்கள் அவங்கள என்ன சொல்றதுங்க, ஒதுக்கி வைப்பான்னு சொல்லுவாங்களா, அதுபோல நிலைமையில அவங்க வச்சுட்டாங்க. பாருங்க, சில நேரங்களில் என்ன காரணம், ஆண்டவரை நம்புறாங்கன்ற ஒரே காரணத்தினால, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, நம்முடைய குலம் என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய பூர்வீகம் என்ன, நம்ம வணங்கின தெய்வம் என்ன, அதை விட்டுட்டு இப்படி போய் இந்த காரியத்தை செய்ய அப்படின்ற ஒரு காரியத்துக்காக, ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இந்த உலகம் அவர்களை பகைத்தது, இந்த உலகம் அவர்களை ஒதுக்கினது, இந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனால் ஒன்று தெரியுமா, நான் அதை வண்டியில் போகும்போது யோசிச்சுட்டே போகிறேன், இப்படியெல்லாம் இருக்கே ஆண்டவரே, இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுத்தப்படுறாங்களே, இதுக்கு என்ன காரணம், அவங்க உங்களை விசுவாசிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு காரியங்களை கடந்து வராங்களே, இவ்வளவு காரியம் இந்த உலகத்தால் அவங்க கஷ்டப்படுத்தப்படுறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் வேதத்தில் நடந்த வேதத்தில் காரியங்களெல்லாம் காண்பித்தார். இது பாரு, ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம், ஒருவேளை என்னை ஏற்றுக்கொண்டாங்க, என்ன நம்புகிறாங்கன்ற ஒரு விஷயத்து நிமித்தம் அவங்க மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படலாம், அவங்க ஒதுக்கப்படலாம். ஆனால் வேதத்தில் அப்படி நடந்த சம்பவங்களுடைய முடிவு பார்த்தியா? முடிவில் நானே கர்த்தர் என்பதை அவர்கள் வாழ்வில் மகிமைப்பட்டதை வேதத்தில் நீ பார்க்கலையா? அதே சேம் தான். இன்னைக்கு ஒருவேளை இவங்க சூழ்நிலை இப்படி இருக்கலாம், ஆனால் அதே நாள் வரும், அதே சூழ்நிலை, அதே மக்கள் மத்தியில் அவர்களை நான் மகிமைப்படுத்துகிற நாட்களை காணும் செய்வேன். அதை கர்த்தர் செஞ்சிருக்கிறாருங்க. இந்த காலை வேளையில் உங்களை சொல்றேன், இந்த காலை வேளையில், இந்த நாளில், இந்த நாட்களில் உங்க காரியங்கள் புலம்பலாய் இருக்கலாம். தேவன் சீக்கிரத்திலே அதை புகழ்ச்சியாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நான் அப்படியே கொஞ்சம் எடுத்து யோசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் நிறைய புலம்பின மனுஷர்கள் உண்டு, வேதத்தில் நிறைய புலம்பின ஆட்கள் உண்டு. அதில் 2 மனிதர்களுடைய புலம்பலை மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்கே வாசிக்கலாம், நம்ம திருப்பிக் கொள்ளலாம். புலம்பலுக்கு பேர் போன ஒரு நபர் யார் அப்படின்னா, நான் இந்த வசனத்தை யோசிக்கும் போது எனக்கு வந்த வெளிப்பாடு, எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம் பாருங்க. 6வது அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, வாசிக்கலாம்க்கா. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இந்த மனுஷனுடைய புலம்பல் எங்க பார்க்கிறோம். இந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, கிதியோன் என்கிற ஒரு மனிதன். தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரட்சகன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய கிரியை, இந்த மனிதனுடைய அங்கலாய்ப்பு, உள்ளத்தில் இருக்கிற அந்த, நான் சொன்ன உள்ளத்தில் இருக்கிற அந்த அங்கலாய்ப்பு, உள்ளத்தில் இருக்கிற வேதனை, உள்ளத்தில் இருக்கிற காயம், உள்ளத்தில் இருக்கிற நெருக்கம், உள்ளத்தில் இருக்கிற மன அழுத்தத்தின் அடையாளம் தான் புலம்பல். இந்த மனுஷன் தேவதூதன் வந்து சொல்றாரு, மேல வாசிச்ச கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். தேவதூதனே சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லும் போது இந்த மனுஷனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான தோல்வி, தொடர்ச்சியான நெருக்கம், தன்னுடைய உழைப்பு, அதாவது என்ன, மீதியானுடைய செயல், இவங்க நல்லா விளைச்சல் உண்டாகும், இவங்க கடின உழைப்பை போட்டு அந்த விளைச்சலை உருவாக்கி அந்த விளைச்சல் அறுவடை நாட்கள் வரும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த மீதியானியர்கள் வந்து அந்த அறுவடையெல்லாம் நாசமாக்கி போட்டுருவாங்க. இப்படி சொல்லுவாங்களே, சில நேரங்களில் நம்மளுடைய கஷ்டப்பட்டு நம்முடைய பிரயாசமெல்லாம் போட்டு ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரம் கனி கொடுக்கிற நாள் வரும்போது நாம் அந்த கனியை எதிர்பார்க்கிற வேளையில் அந்த கனி வந்தும் சில நேரங்களில் அதை தெரியாமல் யாராவது ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு போகும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், நம்முடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமாக இந்த விஷயத்தை நான் பண்ணேன், இத்தனை வருஷமாக இதுக்கு நான் தண்ணி பாய்ச்சினேன், இத்தனை வருஷமாக இதை பாதுகாத்தேன், இத்தனை வருஷமாக இதை போஷித்தேன், இத்தனை வருஷமாக இதை நான் பராமரித்தேன். ஆனால் குறிப்பாக அந்த நன்மையை பெற வேண்டிய அந்த நாட்கள் வரும்பொழுது, அந்த நன்மை கெட்டு போகும்போது, அது திருடு போடும்பொழுது, அது நாசமாக போகும்போது நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, ஒரு புலம்பல் இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கும் தானே, நம்ம புலம்புவோம் தானே. அதுபோல தான் இந்த மனுஷனும் புலம்புறாரு. இந்த மீதியானருடைய தொடர்ச்சியான செயல் நிமித்தம் இந்த கிதியோனுக்கு நம்பிக்கையே இல்லை.
இந்த கிதியோனுக்கு உள்ள இருக்கிற அந்த விசுவாசம் ஃபுல்லா டவுன் ஆகி போன ஒரு நிலைமை, அதனுடைய அடிப்படை, அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க சொல்றாரு. எங்கள் பிதாக்கள், இங்க வசனத்தை வாசிக்கிறல, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானீர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, இந்த மனுஷன் புலம்புறான். இந்த மனுஷனுடைய புலம்பலை இங்க நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, மீதியானர் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கி போயிடுறான். தன்னுடைய உழைப்பெல்லாம் வீணா போகுது, தன்னுடைய முயற்சி எல்லாம் வீணா போகுது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படியாவது வீட்டில் நல்லது நடக்கணும், பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், எப்படியாவது என் குடும்பம் முன்னேறணும், எப்படியாவது நான் இந்த நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போயிடணும், அடுத்த கட்டத்துக்கு போயிடணும்னு சொல்லி சில நேரங்கள் நாமும் முயற்சி எடுப்போம், நாமளும் பிரயாசப்படுவோம். அந்த பிரயாசத்துக்கு எதிராக சில பிரச்சனை வரும்பொழுது, அந்த பிரயாசத்துக்கு அந்த முயற்சிக்கு எதிராக சில போராட்டம் வரும்போது, அது நம்மளை தாக்கும் போது, அது சில நேரங்களில் கொலாப்ஸ் ஆகும் போது, அந்த திட்டம் சில நேரங்களில் வாய்க்காமல் போகும்போது நமக்குள்ளே என்ன வந்துடுது? சில நேரங்களில் புலம்பல் வந்துடுது. ஏன் ஆண்டவரே இப்படி? நீங்கள் எங்கள் கூட இருந்தால் ஏன் இந்த சூழ்நிலை? நீங்கள் என் கூட இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை? நீங்கள் என் கூட இருந்தால் ஏன் இந்த நிலைமை எனக்கு? சில நேரங்கள் நம்ம கேட்குறோம் தானே. சில நேரங்கள் நம்முடைய புலம்பல், அந்த காரியம் நம்முடைய புலம்பலாக மாறுது தானே. ஒருவேளை உங்கள் நிலைமை அப்படியா தான் கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஆண்டவர் உங்கள் புலம்பலை அவர் புகழ்ச்சியாய் மாற நாள் வருங்க. ஆமே. இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த சம்பவம் இப்படியே இருக்கட்டும். பிரசங்கில வாசிக்கும் பொழுது இப்படி நம்ம வாசிக்கிறோங்களே, பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, என்ன சொல்றாரு? பிரசங்கில நம்ம வாசிக்கும் போது இப்படி நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 4ஆம் வசனம், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒருவேளை இந்த காலம் நீங்க புலம்புற ஒரு காலமா இருக்கலாம், இந்த காலம் நீங்க மனவேதனையில் இருக்கிற காலமா இருக்கலாம், உங்களுடைய நெருக்கத்து நிமித்தம், உங்களுக்கு வருகிற பிரச்சனை நிமித்தம், ஏன் நீங்க பட்ட பிரயாசங்களுக்கு பலனை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு புலம்பல் உங்களுக்கு இருக்கலாம். அது இந்த காலமா இருக்கலாம். ஆனா இந்த காலம் நிரந்தரமான காலம் அல்ல. இந்த புலம்பலின் காலம் சீக்கிரமாய் புகழ்ச்சியின் காலமாய் மாற நாட்களை கர்த்தர் உங்களை காணும்படி செய்வார். அது நிச்சயம் விசுவாசிங்க. இங்க இந்த மனுஷன் புலம்புறாரு, எப்பா என்னை விட்டுரும், நான் வரல இந்த காரியத்துக்கு, நான் செய்யலை அப்படின்னு பேசுகிற வேளையில் ஆண்டவர் அந்த மனுஷனோட பேசி ஒரு முடிவுக்கு வராரு. அடையாளத்தை காட்டும், நான் இதை பண்ணுறேன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் தேவன். அந்த அடையாளங்களெல்லாம் நமக்கு அவங்களுக்கு காண்பிக்கிறார். இதை நான் வரல, அந்த அடையாளங்களாக காண்பித்து இந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஆஃப் மைண்டாக தான் இருக்கிறார். அதை முழுசாக நம்பலை, முழுசாக அந்த விசுவாசிக்கலை. கடைசி ஆண்டவர் ஒரு உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாரு. எந்த மனுஷனை குறித்து, எந்த மீதியானரை குறித்து இவர் புலம்புறாரோ, எந்த மீதியானுடைய செயலை குறித்து பயப்படுறாரோ, எந்த மீதியானியர் குறித்த காரியங்களை குறித்து அச்சப்படுறாரோ, அதே மீதியானியருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை இந்த மனுஷன் வாயிலிருந்து வர்றது புலம்பல். எந்த காரியத்தை குறித்து இந்த மனுஷன் புலம்புறாரோ அந்த காரியம், அதனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதே 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். எங்க அப்படின்னா, இது மீதியானுடைய பாளையத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு கான்விகேஷன் இங்க சொல்லப்படுகிறது. என்ன பாருங்க, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவன் ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டம்பா. இங்க தேவதூதன் கிதியோன் கிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கிறாரு, எவ்வளோ அடையாளங்களை காண்பித்து அவனை உயிர்ப்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் நம்பி சரி, ஆனாலும் நம்பி வந்தாலும் அவருக்குள்ள ஆஃப் மைண்டாக தான் இருக்கு, அவருக்குள்ள முழு உறுதி வரல. இப்படி கடந்து வராரு. கடந்து வரும்போது தேவன் எந்த சூழ்நிலையை குறித்து இந்த கிதியோன் பயந்து புலம்புனாரோ அந்த சூழ்நிலையில கர்த்தர் கிரியை செய்கிறத இந்த கிதியோனை பார்க்கும்படி தேவன் வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டி இருந்த
ஒரு வார்கோதுமை அப்பா சுற்றி இருந்த வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத் தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். இந்த மனுஷன் புலம்புறாரு, எங்க தேவன் விளங்க பண்ணின அற்புதங்கள் எல்லாம் எங்க? இந்த மனுஷன் புலம்புறார். ஒரு கட்டத்துல, ஒரு பக்கத்துல இவர் எதிராக நினைச்ச அந்த சூழ்நிலையை குறித்து, எதிரிகளை குறித்து இவர் புலம்புறாரு. ஆனா தேவன் எதிரிகளின் மத்தியில செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இது கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. பாருங்க, நிறைய நேரங்களில் நாம ஆண்டவருடைய காரியங்கள் சில நேரங்களில் வித்தியாசமாக நடக்கும்போது, நாம எதிர்பார்க்காத போது, நாம எதிர்பார்க்கிற விதத்தில் நடக்காத போது, நாம எதிர்பார்க்கிற விதத்தில் சில நேரங்கள் ஆண்டவர் செய்யறதில்லை. பாருங்க, ஆண்டவர் சில நேரங்கள் நாம எதிர்பார்க்கிற விதத்தில் கிரியை செய்யல. அவருடைய யோசனை, அவருடைய நினைவு, அவருடைய வழி, அவருடைய செயலெல்லாம் வேற லெவலுங்க. தேவன் இங்க எந்த கிதியோன் புலம்புறாரோ, எந்த பிரச்சனையை பார்த்து கிதியோன் புலம்புறாரோ, அதே பிரச்சனை ஒரு புலம்புது. நம்ம நினைக்கிறோம் நாம தான் புலம்புறோன்னு. இல்லைங்க, உங்க காரியங்கள் கர்த்தர் ஒருவேளை அது மறைக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் சேருகிற வரைக்கும் உங்க எதிரின் மத்தியில கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு அடையாளம் இதுதான். இங்க இவரு பயப்படுறாரு பாளையத்துக்கு வெளியே, ஆனா பாளையத்துக்கு உள்ள படைகளுக்குள்ள என்ன செயல்னா, இது கிதியோனுடைய பட்டயம் அல்லவா? கிதியோனுடைய பட்டயம்னா இது கர்த்தருடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. இந்த காலை வேளையில இந்த மனிதன் புலம்புகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதே புலம்பலை எந்த சத்துருக்கள் மத்தியில, எந்த சத்ருவை நினைத்து இந்த மனுஷன் புலம்புறாரோ, அதே சத்ருவின் மத்தியில கர்த்தர் இந்த கிதியோனை புகழ்ச்சியாய் மாற்றுகிறத இங்க நம்ம பார்க்கிறோங்க. சத்துருக்கள் சொல்றாங்க, இந்த மீதியானியர் சொல்றாங்க. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் இந்த சேனை மீதியானியரையும் இந்த அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இங்க வாசிக்கிற கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியத்தையும் கேட்டபொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேல் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, அந்த யுத்தத்தில் எந்த விஷயத்தில் இந்த மனுஷன் புலம்பினாரோ, எந்த விஷயத்தில் இந்த மனுஷன் கலங்கினாரோ, எந்த விஷயத்தில் இந்த மனுஷன் அவர் உள்ளத்தில் இருந்த வியாகுலத்திலலாம் தேவதூதருக்கு முன்பாக கொட்டி தீர்த்தாரோ, அதே சூழ்நிலையில் அதே புலம்பலை முடிவில் நம்ம பார்க்குறோம். தேவன் புகழ்ச்சியாய் மாற்றினார். 300 பேரை கொண்டு அந்த யுத்தத்தில் தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டு கிதியோனை தேவன் புகழ்ச்சியாய் உயர்த்தினார். தேவன் அந்த புலம்பலை புகழ்ச்சியாய் மாறினதை இங்கே நாம் பார்க்குறோம். பாருங்க, வாசிக்கும் போது அது கடைசியாக நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிற 25வது வசனம், மீதியானி இந்த இதே 7:25, மீதியானியர் 2 அதிபதிகளாகிய பிடித்து ஓரேப் எனப்பட்ட கண்மலையையும் சேப் எனப்பட்ட ஆலையிலையும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். பாருங்க, கர்த்தர் அப்படியாய் செய்து இந்த யுத்தத்துல கிதியோனை கர்த்தர் புகழ்ச்சியாய் மாற்றி, புலம்பலை புகழ்ச்சியாய் மாற்றி, அந்த தோல்வியை ஜெயமாய் தேவன் மாற்றினது போல இந்த காலை வேளையில் உங்களுடைய புலம்பலை தேவன் புகழ்ச்சியாய் மாற ஜெபிக்கிற இங்கே நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது இங்கே ஒரு புலம்பல், இந்த ஜனத்தினுடைய புலம்பலை நாம் பார்க்குறோம். இங்கே வாசிக்கலாமா? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம்னு நினைக்கிறேன். வாசிப்போம்.
இல்லைக்கா மன்னிக்கணுங்க்கா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 8வது வசனம்க்கா. யோவேல் 1:8. யோவேல் 1:8 வாசிக்கலாம்க்கா. ஒன்றை ஒன்று நெருங்காது. யோவேல் 1:8க்கா. தன் பாளைய வயதின் புருஷனுக்காக ரெட்டு உடுத்திருக்கிற பெண்ணை போல புலம்பு. இங்க அது வசனம் அதே அதிகாரத்துல அக்கா 12க்கா 2:12 வாசிக்கலாம். மன்னிக்கணும் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன புலம்பலாம் இங்க? அந்த புலம்பல், இந்த ஜனத்தோட இஸ்ரவேலுடைய புலம்பலை நாம வாசிக்கும் போது 1வது அதிகாரம் 8வது வசனத்தை மன்னிக்கணும் 7வது வசனத்துல இருந்து நம்ம 6வது வசனத்துல இருந்து வாசித்தோம்னா, எண்ணி முடியாத பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. 4வது வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டிக்கிளி தின்றது, வெட்டிக்கிளி விட்டதை பச்சை கிளிகள் தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றதான். இப்படி அப்படியே வாசிச்சோன்னா இந்த மக்களுடைய புலம்பலை நம்ம இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அதே 11, 12 வாசிச்சோன்னா அப்படின்னா 10லேருந்து வாசிச்சோன்னா வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளி அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதுங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரை விட்டு ஒழிந்து போயிற்று. இந்த யோவேல்ல வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொடக்கம் இப்படியாப்பட்ட ஒரு பெரிய இந்த யோவேல் தீர்க்கதரிசி நாட்கள்ல அந்த தொடக்கம் பயங்கர புலம்பலோட தொடங்குறாங்க. பயங்கர புலம்பல். என்ன? கர்த்தரை விட்டு திரும்புகிற நாட்களில் இந்த ஜனங்க பல துன்பங்களை பல புலம்பலை பார்க்குறாங்க, பல வேதனைகளை பார்க்குறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அதை மக்களை மறக்கலைங்க. இங்கே வாசித்தோம் அப்படின்னா 13ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியும் பான பலியும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இந்த காலை வேளையில இந்த மக்கள் புலம்புறாங்க. இந்த மக்களுடைய காரியங்களெல்லாம் நாசமாகிற ஒரு சூழ்நிலை. இங்கே பாருங்க எவ்வளோ சந்தோஷம் மனுபுத்திரை விட்டு ஒழிந்து போயிற்று. சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை கூட நம்முடைய காரியங்களெல்லாம் ஒழிந்து போயிற்றுன்னு நாம் நினைக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கலாம். மேலே வாசிச்சோன்னா, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியில் அறுப்பு அழிந்து போயிற்று, ஒழிந்து போயிற்று, அழிந்து போயிற்று, சாரமற்று போகிறது, வாடி போகிறது, சந்தோஷம் அற்று போகிறது. இப்படி எல்லாம் போகிற ஒரு சூழ்நிலை. புலம்பல்ல நிறைய நேரங்கள் எல்லாம் இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது இப்படி நடந்துச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது இப்படி அது இப்படின்னு நாமளும் சில நேரங்களில் புலம்புறோம் தானே, நாமளும் சில நேரங்களில் வேதனைப்படுறோம் தானே. நல்லா இருந்த காரியம் இப்படி நாசமா போயிடுச்சு, எல்லாம் கெட்டு போயிடுச்சு, எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சுன்னு நம்ம புலம்புறோம். ஒருவேளை உங்க சூழ்நிலை உண்மையா கூட இருக்கலாங்க, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இங்க நம்ம வாசிச்சோன்னா, ஒருவேளை 14ஆம் வசனம், நாம அவரிடத்தில் திரும்பும் பொழுது ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இந்த காலை வேளையில உங்கள் புலம்பலை தேவன் புகழ்ச்சியாய் மாற்றுவதற்கு ஒரு செயல் என்ன தெரியுமா?
அவரிடத்தில் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். உடனே இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய புலம்பலை மாறி தங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் திருப்புறாங்க. வசனம் சொல்லுது, இங்கே வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, இங்கே வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 19ஆம் வசனம், கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். சில நேரங்களில் புலம்பல் எப்போ தெரியுமா வரும்? குறைவின் மத்தியில் தான் புலம்பல். நம்முடைய காரியங்கள் குறைவுபடும் போது தான் புலம்பல் வந்துடும். நம்முடைய நன்மை குறைவுபடும் பொழுது, நம்முடைய குடும்ப சூழ்நிலையில் ஆசீர்வாதம் குறைவுபடும் பொழுது, நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் குறைவுபடும் பொழுது, நாம் சில நேரங்களில் அன்பு குறையப்படும் பொழுது, நாம் எதிர்பார்க்கிற மனிதர்களுடைய நம்பிக்கை குறைவுபடும் பொழுது நம்முடைய வாழ்வில் புலம்பல்கள் அதிகரிக்கிறதுங்க. ஆனால் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் நம்முடைய ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். தேவன் தம்முடைய ஜனத்தின் அதாவது தன்னுடைய புலம்பலை அவர் திருப்தியாய், மகிழ்ச்சியின் திருப்தியாய், அது மாத்திரம் நன்மையினால் திருப்தியாக மாற்றுகிற ஒரு செயலை நம்ம பார்க்குறோம். 21ஆம் வசனம் தெரிஞ்ச வசனம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புலம்பல் மத்தியில் தேவனிடத்தில் தங்களுடைய காரியங்களை சொல்லி வேதனைப்படுற அந்த மத்தியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு சொல்கிற வார்த்தை, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டுடைய அந்த புலம்பலுடைய முடிவு என்ன தெரியுமா? பலனை திரும்ப அளிப்பார். அதுதாங்க தேவன் உங்கள் புலம்பலை புகழ்ச்சியாய் மாற்றுவார் என்ற கர்த்தருடைய வார்த்தை. இந்த காலை வேளையில் அவங்கள பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் வருஷத்தின் பலனை திரும்ப அளிக்கிற ஒரு புகழ்ச்சியை, ஒரு நன்மையை இந்த நாட்களில் தேவன் செய்யட்டும். இங்கே கடைசியாக நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் சம்பீரமாக 26ஆம் வசனம், திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, புலம்பல் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், வேதனை மத்தியில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரு? அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்களாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு நல்ல தேவன்கள் நீங்களை நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக, உங்கள் புலம்பலை புகழ்ச்சியாக மாற பண்ணுகிற நாட்களை தேவன் உங்கள் வாழ்வில் காணும்படி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீங்கள் உணர்த்தின, நீங்கள் அப்பா நினைவுபடுத்தின இந்த வசனங்களை மக்களோட பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வேளை என்னென்ன காரியங்களை குறித்து புலம்பி மனவேதனையில் ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அதிசயங்கள் எல்லாம் எங்கன்னு கேட்குற ஒரு வேளை சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே உங்கள் புலம்பல் புகழ்ச்சியாக மாறும் என்ற வார்த்தையின்படியே இன்னைக்கு அவங்க எந்தெந்த காரியங்களெல்லாம் புலம்புறாங்களோ, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைங்க வாழ்க்கை, அன்றைய வேலை ஸ்தலம், நெருக்கம், அன்றைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற பலவீனம், அன்றைய எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் குறித்து புலம்பி ஏன் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி வேதனைப்படுறாங்களோ, அந்த சூழ்நிலையில் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் நீர் மாற பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மீதியானியரை குறித்து கிதியோன் பயந்தார், எதிரியை குறித்து கிதியோன் பயந்தார், எதிரியை குறித்து கிதியோன் புலம்பினார். ஆனால் நீங்க செய்கிற செயல் என்னன்னா, அதே எதிரி அந்த மனிதனை குறித்து புகழ்கிற, அந்த மனிதனை குறித்து சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கும்படி செய்றீங்களே. இந்த காலை வேளையில ஒருவேளை மக்கள் எந்தெந்த விஷயத்துல குறித்து எந்தெந்த காரியம் உங்களுக்கு எதிராக இருந்து இவங்களை புலம்ப வைக்கிறதோ, அதே காரியத்தை வைத்து அதே காரியத்திலே கர்த்தர் இவங்களை புகழ்ச்சியாய் மாற பண்ணுகிற நாட்களை நீர் காணும்படி செய்கிறதுக்காக நன்றி. கிதியோனுக்கு செய்தது போல உம்முடைய மக்களுக்கு நீர் செய்கிறதுக்காக நன்றி. வருஷத்தின் பலனை நீங்க திரும்ப அளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
அதிசயமாய் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை ஆண்டவரே பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளுக்கான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஞானத்தை, கர்த்தருடைய நடத்துதலை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை எங்கள் ஆண்டவரே கண்மலையும் மீட்புருமாகிய கர்த்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக என்ற வார்த்தையின்படியே இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாவித தீமைக்கும் எல்லாவித போராட்டங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. May God be with you. உங்கள் புலம்பலை கர்த்தர் புகழ்ச்சியாக மாற்றுவார். ஆமென். தைரியமா சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.